Hello guys, welcome back to my channel. என் சேனல் நேம் டுங்கிள் vlog and my name சௌந்தர்யா. என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டிருப்பேன் டின்னருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு. அதோட லாங் வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்டு சன்னா மசாலா தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து நான் வந்து எனக்கு பூரி மேலே ரொம்ப கொஞ்சம் நாளாகவே கிரேவிங்ஸ் இருக்கிறதுனால நான் பூரி பண்ணலான்னு சொல்லிட்டு பூரியும் பண்ணியிருந்தேன், சப்பாத்தி பண்ணியிருந்தேன். பட் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபில்லிங்காக சாப்பாடு சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒயிட் ரைஸும் வச்சுருந்தேன். ஸோ வந்து நான் சன்னா மசாலா எப்படி மேக் பண்ணுறேன்னா இந்த வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து தக்காளி அந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அண்டு வந்து க்ளவுட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது தமிழில் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் வந்து அது ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு இதெல்லாம் போட்டு நம்ம நார்மலாக எப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். சின்ன வெங்காயம் போட்டு இது கூட தக்காளி அண்டு வந்து பூண்டு இதெல்லாம் போட்டு நான் அந்த பேனில் வந்து போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். ஃப்ரைனால் ரொம்ப ஃப்ரை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து அது மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு கிரேவி பேஸ்ட்டு மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே நான் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அண்டு வந்து சன்னா வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து அது பக்கத்துலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த இது இப்போ வதக்குறோம் இல்லையா, அது கூட வந்து கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு கொஞ்சம், அப்புறம் வந்து அந்த க்ளவுட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சீரகம் இது எல்லாமே வந்து போட்டு நான் வந்து ஒரு ஃப்ரை மாதிரி ஒரு இது மாதிரி பண்ணிவிட்டு அது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தான் நம்ம அந்த குழம்பு கிரேவிக்கே தாளிச்சிருப்போம். ஸோ வந்து அந்த ப்ராசஸ் வந்து நான் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் லைட்டாக வந்து தக்காளி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த மசாலா வந்து என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள். உங்கள்கிட்ட மல்லித்தூள் இருந்தாலும் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து நானும் எனக்கும் ஃபுட்டில் வந்து அவ்வளோ தெரியும் அப்படியெல்லாம் இல்லை. நானும் ஃபஸ்ட்டு யூடியூப் பார்த்து தான் செய்கிறேன். ஸோ எனக்குமே ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்க போகுது இது நல்லா வருதா இல்லையான்னு. பட்டு நான் சாப்பிட்டுட்டேன் செஞ்சு. பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பேனில் வந்து வதக்கி எடுத்துகிட்டு நான் ஃபேனில் வந்து ஆற வச்சுட்டேன். மிக்சியில் வந்து எப்போவுமே சூடாக போடக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் வந்து நான் ஃபேனில் வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து மிக்சியில் போடலான்னு சொல்லிட்டு நான் மிக்சியோட ஜாருக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி நான் எடுத்துக்கினேன். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் இப்போது ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை அரைச்சிட்ட பிறகு இப்படி தான் நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம உள்ள ப்ராசஸ்க்கு அந்த கிரேவியை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அது கூட வந்து கொஞ்சம் அந்த இப்போ பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரியாணிக்கெல்லாம் நம்ம செய்யும் போது போடுவாங்க. ஸோ அந்த இலையை போட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு முன்னாடியுமே நான் கொஞ்சம் சோம்பு, சீரகம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுருந்தேன். லைட்டாக தான், ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக ஓகேங்களா. போட்டு கறிவேப்பிலை போட்டு ஆக்சுவலாக நான் தீ வந்து அதிகமாக வச்சுட்டு இருந்தேன். அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக தீஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் அதில் போட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கடர் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் அது பேக்கெட்டில் வாங்கிட்டு வரும்போது அது இருந்துச்சு. ஸோ அது ஃப்ளேவருக்காக அதுவும் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமே நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் சின்ன வெங்காயமும் போடலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயமும் போடலாம் ஓகேங்களா தாளிக்கும் போது. சரி ஓகே, நான் சின்ன வெங்காயமே போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபைனாக வந்து அந்த பேஸ்ட்டை வந்து ஃபைனாக இது பண்ணியிருந்தோம் இல்லையா, அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு தான் வந்து நம்ம இதில் போடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டு உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து வதங்கிடும். இது எல்லாமே நான் யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் வந்து சமைக்கிறதுக்கு அவ்வளோவா வராது. நானுமே கொஞ்சம் இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் யூடியூப் பார்த்து. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த பேஸ்ட்டை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி, வெங்காயம், அந்த பூண்டு இதெல்லாம் அந்த மசாலாலாம் போட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான்
அந்த சென்னாவை வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து நான் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியிலே ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு அது வந்து நான் அப்படியே வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன், வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? வேக வச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியும் இதில் லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வந்து அந்த சென்னா தண்ணி வந்து அப்படியே இருக்குது. நான் இந்த ஃபைன் பேஸ்ட்டு போயிட்டு இது பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து இது வச்சுட்டு அப்புறம் இந்த சன்னா மசாலா வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுலுமே வந்து அதை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு வந்து குழம்புல வந்து தேங்காய் போட்டால் வந்து பிடிக்கும். பட் எனக்கு வந்து பிடிக்கும், பட் வந்து மோஸ்ட்லி நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் எனக்கு தனியாக கொஞ்சம் சாம்பார் இந்த சன்னா மசாலா எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காயும் நான் அரைச்சி வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் டேஸ்ட் வைஸ் ஓகே, நல்லா தான் வந்துருந்துச்சு. நானும் யூடியூப் பார்த்து தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு டேஸ்ட் வைஸ் எப்படின்னா ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கினேன். அது வந்து அந்த குழம்புல வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆஸ் யூஷுவல் வந்து சப்பாத்தி, பூரி இது தான் நான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பூரி கொஞ்சம் டேஸாகவே வந்து பூரி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஆக்சுவலாக சப்பாத்தி தான் பிளான் பண்ணேன். பட் பூரியும் போட்டுடலாம், ஒரு 4-5 பூரி தான் போட்டேன். ஸோ சப்பாத்தி, இன்றைக்கி டின்னர் வந்து சப்பாத்தி, பூரி அண்ட் சன்னா மசாலா எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபில்லிங் ஆகணுன்னா ஒயிட் ரைஸ் இருந்தால் தான் ஃபில்லிங் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் ஒயிட் ரைஸும் பண்ணியிருந்தேன். அதுவுமே உங்களுக்கு ஆட் ஆகும். இதுதான் இந்த வீடியோ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.